அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து சண்டே மார்க்கெட் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, இன்னும் வரும் வாரம் வந்து என்ன தகவல் இருக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு விவேக் அர்வர் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த ட்ரம்போட அந்த வரி விதிப்பு தான் சார் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப அவர் வரி விதிச்சாரு, ஆனா இப்ப வந்து இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றம் வந்து அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆனாலும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த நியூஸை வந்து அவங்க அமல்படுத்துறதுல இருந்து அப்படி திருப்பி இறங்கிக்கிட்டே இருக்கு. 25,000க்கு மேல போனது மறுபடியும் இறங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த வரி விதிச்ச நாடுகள்லாம் சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் போட போறாங்க. அதுல பாகிஸ்தான், இந்தியா ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ இப்ப ட்ரம்புக்கு வந்து இது நெருக்கடியான நிலைமையா, இல்ல எல்லா கண்ட்ரிக்கும் நெருக்கடியா, என்ன இது மார்க்கெட்டுக்கு வந்து எப்படி போக போகுது சார்? மேடம் சரி, ஒன்னு அவர் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் டைம் நம்ம பேசணும் 3 வாரத்துக்கு வந்து அவர் போஸ்ட்போன் பண்ணாரு. நேற்று 27 28ஆம் தேதியில இருந்து அதை வந்து 50% ஆக்கிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தா டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து ஹையஸ்ட். ஓகே, 50%. பாக்கி எல்லா கண்ட்ரிஸும், சைனா கூட நம்மளோட கம்மி. ஸோ ஒரு டிபேட் அமெரிக்கால என்ன போயிட்டு இருக்குன்னா, எதுக்கு இந்தியாவோட டாக்ஸ் வந்து சைனாவோட அதிகமா இருக்கு, அது ஒண்ணு. அண்ட் இந்தியா வந்து அமெரிக்கன் ஆல்வேஸ் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கு இந்தியா வந்து. ஸோ இது வந்து தப்புன்னு சொல்லி அது ஒரு பேச்சு வந்து அங்கே அமெரிக்காலே போயிட்டு இருக்கு. ஓகே, என்னன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம நிறைய ஸ்டோரி பேசுவோம் இப்போ. ஆனா எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஃபுல்லாவே இப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். ஓகே, ஏன்னா நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், நம்ம கவர்மெண்ட் வந்து சுத்தமா பெண்ட் ஆகல. ஓகே, ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கோம். மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப இனி வந்து அந்நிய பொருட்களை வாங்காதீங்க, ஃபாரின் பொருட்களை, இந்தியாவில உற்பத்தி பண்ற பொருட்களை வாங்க. மோடி அது சொல்ல தேவையில்லை மேடம். அது வந்து நம்ம மோடி சொல்லாம நம்ம வந்து மக்கள், இந்தியாவோட மக்கள் வந்து தானாவே இந்த விஷயத்த வந்து யோசிக்கணும். ஓகே சரி, அதுக்கு வந்து நான் அப்புறமா வரேன். முதல் விஷயம் என்னன்னா, மோடி வந்து தட் இஸ் இந்தியன் கவர்மெண்ட், அப்கோர்ஸ் பிரதமர் மோடி தான். ஸோ இவ்வளவு வரைக்கும் வந்து சுத்தமா அந்த ப்ரெஷர்ல வந்து பெண்ட் ஆகல. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பா யூஎஸ்க்கு வந்து ஒரு வெறுப்பா இருக்கு பிரசிடென்ட்டுக்கு, பர்டிகுலரா யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, இன்னொரு தகவல் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க 2-3 நாள் முன்னாடி. ஒரு ஜெர்மன், இது வந்து கோஇன்சிடென்ஸ், நான் 3 நாள் முன்னாடி ஜெர்மனியில தான் இருந்தேன். ஓகே, ஸோ ஒரு ஜெர்மன் நியூஸ் பேப்பர்ல என்ன இருந்ததுன்னா, ட்ரம்ப் வந்து மோடிக்கு வந்து 3-4 வாட்டி கால் பண்ணிருக்காரு. ஆனா மோடி வந்து போன் எடுக்கல. இது உண்மையா இல்லையா பொய்யா இது வந்து யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ஒரு தகவல் இருக்கு. அண்ட் ஃபேக்டா கூட இருக்கலாம். ஓகே, நம்ம பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி ப்ரெஷர்ல வராம உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம். அது வந்து எஸ் ஆர் நோ நான் ரெண்டுமே சொல்லல. அது வந்து டாப் சோர்சஸ் தான், அது வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸா வந்து இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யூஎஸ் பிரசிடென்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபார் எவர் இருக்காது. எதுக்குன்னா இப்போ வந்து நீங்க 50க்கு அப்புறம் 100 500 பேசினா கூட 50ல பிசினஸ் நடக்காது, 100லயும் நடக்காது, 500லயும் நடக்காது. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து 2-3 விஷயம். ஒன்று, இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீரியஸா ஓவர் டைம் வந்து ஆக்சுவலாவே வேலை செஞ்சிட்டு இருக்கு. நான் எங்கெங்க பேசுறேனோ அங்க வந்து இதுதான் விஷயம். சீரியஸாவே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு டு ஒரு யூஎஸோட ஒரு டீல் பேசுறதுக்கு. ஓகே, ஸோ என்னன்னா ஒரு டீல் அண்ட் ரொம்ப பேசாம அமெரிக்கா வந்து ரொம்ப ஒஃபெண்ட் பண்ணக்கூடாது. வாட் எவர் செட் அண்ட் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி எல்லாமே. ரைட்டா? நம்ம வந்து அதை வந்து டோட்டலா
இன்சல்ட் பண்ணாம நம்ம வந்து ஒரு டீல் பேசணும். அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அத்தனை நேரம் சில பேர் வந்து சொல்ற ஐடியா சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளும் வந்து அமெரிக்காவை பாய்காட் பண்ணிடணும், அமெரிக்காவை அது பண்ணிடணும் இது பண்ணணும்னு சொல்றவங்க வந்து எல்லாம் என்ன சொல்லுவேன்னா மண்டல வந்து நட் அண்ட் போல்ட் லூஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து பேசுவாங்க. ஓகே, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து அப்படி வேலை செய்யாது. நீங்கள் வந்து அமெரிக்காவை ஒஃபெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஒஃபெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டீல் பேசிடணும். அதுதான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பு, அதுதான் ஒரு மெச்சூரிட்டியான ஆக்ஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு அப்ரப்ட் ஆக்ஷனு, ஒரு திடீர்னு ஒரு எனக்கு ஏதோ மனசில் வருது நான் அதை பேன் பண்ணுவேன் இது பேன் பண்ணுவேன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து பண்ண போகிறது இல்லை, அது பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ஃபார் லாங் டேர்ம். ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பிரதமர் SCOல மீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரைட், ஸோ ஜப்பானை மீட் பண்ணுறாரு, சைனாவோட டீல் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரீஸோட வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸோட டீல் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. சில FTAs ஆல்ரெடி சைன் ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து யூகேவோட சைன் பண்ணியிருக்கு. இந்தியா யூகே FTA டீல் சைன் பண்ணாங்க. ஸோ என்னன்னா நம்மளோட எக்ஸ்போஷர் டு யூஎஸை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அண்ட் மற்ற மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ யூஎஸ் தவிர வேற எங்கெங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், அது வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஒரு சைடில் இன்னொரு சைடில் வந்து பண்ணிட்டு இருக்கு. ரைட், ஸோ இது மூலியமா ஒன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் கூட யூஎஸ் மேல கூட கிரியேட் ஆகும். எதுக்குன்னா இங்க வந்து டீல் பேசணும், என்ன வாங்குறத ஸ்டாப் பண்ணணும்ன்றாங்க இல்லையா? சோ இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட, இப்ப அமெரிக்கா சொல்றது ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாங்க. அது ஒரு எக்ஸ்கியூஸ் மேடம். சரி, அது ஒரு எக்ஸ்கியூஸ். ரஷ்யா கிட்ட நிறைய கெமிக்கல்ஸ் ஆல்ரெடி ரஷ்யால இருந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆல்ரெடி யூஎஸ் இப்ப கூட வாங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வாங்கலாம், ஆனா நாங்க வாங்க கூடாது. ரைட்டா, இது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ நிறைய சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி டீல் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், வேற மார்க்கெட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கைஸ் எடுக்கலாம். டெஃபினெட்லி ஷார்ட் டேர்மில் வந்து சில செக்டர்ஸ், டெக்ஸ்டைல் இருக்கு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்கு, இந்த 2 செக்டர் மெயினாக வந்து எஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, எஃபெக்ட் அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து அன்னைக்கு வந்து பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே BSE பேங்க் எக்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து கீழே போயிட்டு இருந்தது. எதுக்குன்னா லிஸ்டட் ஸ்பேஸில் வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லை யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸில். அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்டட்ல ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆனால் டெக்ஸ்டைலு அன்லிஸ்டட் ஸ்பேஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கு. ரைட்டா, ஸோ எந்தெந்த பேங்க் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போஷர் இருக்கு, இந்த அனாலிசிஸ் வந்து இன்னும் பெண்டிங். அது வந்து ரொம்ப ஈஸியான அனாலிசிஸ் இல்லை. ஸோ எந்தெந்த பேங்க் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து லோன் கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனிஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து அன்னைக்கு கீழே போயிட்டு இருந்தது 2 நாளாக. இன்னொரு சைடில் இந்த விஷயத்தினால நம்ம வந்து இன்னும் மேனுஃபேக்சரிங் இப்போ நம்ம ஜிடிபியை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆனால் ஜிடிபி நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துடுங்க, அதில் ஒன் ஆஃப் த லீடிங் செக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு. 7.2% ஜிடிபி growth வந்து நம்ம ஏப்ரல் டு ஜூன் குவார்டர்ல வந்து காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்லணும்னா யார் யார் வந்து டெட் எக்கானமின்னு சொல்றாங்களோ இந்தியாவை, அவங்க மண்டலையும் வந்து நட் அண்ட் போல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். 7.2% வந்து நம்ம வந்து growth ஆயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க வந்து சீரியஸா இந்தியாவுக்கு வந்து அகெயின்ஸ்டா பேசணும்னா இந்த மாதிரி வந்து பேசலாம். ஆனா ஃபேக்ட் என்னன்னா நம்ம வந்து நல்லா growth பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட யூஎஸ் இருக்கோ இல்லையோ, அஃப்கோர்ஸ் இந்த யூஎஸ் இப்போ பண்ணதுனால மேபி சில பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த குவார்டர்ல வந்து ஜிடிபியில் வந்து எஃபெக்ட் தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து 7.2ல இருந்து நம்ம வந்து 4 or 3க்கு வரமாட்டோம். ரைட்டா, அது வந்து ஸ்மால் 0.4% to 0.5% தான் எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து 6.8ல வந்து growth வருவோம், ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ இந்தியா வந்து டெட் எக்கானமி இல்லை. நம்ம வந்து இந்தியன் எக்கானமியில் வந்து இன்னைக்கு கூட நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கூட அதுதான் போட்டிருக்கேன், இன்னைக்கு கூட நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் வந்து சம்பாதிப்பீங்க. ஓகே, நவ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ஜிடிபியில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நல்ல growth காமிச்சிருக்கு. ஃபியூச்சரில் வந்து டெஃபினெட்லி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் வித்இன் இந்தியா. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி பி இண்டியன் பை இண்டியன். ஓகே, என்னன்னா அது வந்து கவர்மெண்ட் சொல்லியோ மோடி சொல்லியோ சிஎம் ஆர் பிஎம் சொல்லி நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஓகே, இது வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளேருந்து அந்த ஃபீலிங் வந்து வரணும்.
ஸோ மற்ற நாடு வந்து நம்மளோட எப்படி பண்ணுதுன்னா நம்ம வந்து ஏன் இந்தியன் ப்ராடக்ட்ஸே வாங்கக்கூடாது, ரைட்டா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அமெரிக்கன் ப்ராடக்ட் ஆர் வாட் எவர், நீங்கள் வந்து இந்தியன் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்தியன் எக்கானமியை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரைட்? அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து பி இண்டியன், திங்க் இண்டியன், பை இண்டியன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெஃபினெட்லி எல்லா செக்டர்லையும் இது வந்து முடியாது. நான் வந்து பிளைண்டாக வந்து வெறும் இந்தியன் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓகே? ஏன்னா சில செக்டர்ஸில் வந்து அது பாசிபிலிட்டியே இல்லை. சில செக்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் எங்கெங்கே முடியுமோ, ரைட்டா, எங்கெங்கே முடியுமோ அங்கேயாவது நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம் இல்லை? ஸோ நான் நெட் எஃபெக்ட் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸில் வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு டீல் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. சரி, நம்ம வந்து இங்கே யூஎஸ் இப்படி பண்ணதுனால யூஎஸ்ல ப்ரெஷரே இல்லைன்னு நினைக்காதீங்க, ஓகே? இங்கே இருக்கிற பொருள் வந்து அங்கே போகும்போது விலை வந்து ஏறுதுன்னா அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது வந்து எஃபெக்ட் ஆக போகுது, ரைட்டா? ஒரு டெக்ஸ்டைல் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ அங்கேயும் வந்து எஃபெக்ட் ஆகும். உடனே வந்து எல்லா ஆர்டர்ஸும் வந்து பங்களாதேஷோ வியட்நாமுக்கோ அந்த மாதிரி போகிறது இல்லை. இது வந்து எல்லாம் வந்து டைம் எடுக்கும். ஸோ இது எல்லா விஷயத்துக்கு தவிர கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இன்னைக்கு இந்த நியூஸ் பார்த்தேன் சார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்க தான் சொல்லலாம். இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றம் வந்து ட்ரம்ப் போட்ட அந்த வரி, அதுக்கு ஒரு அது இருக்கு, அது உண்மைதான். நான் வரேன் அதுக்கும். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதுக்கு எல்லாம் மீறி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஓகே? நான் இதெல்லாம் வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. வந்து திருப்பி நான் இதான் சொல்லுவேன், அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு டிராயிங் ரூம்ல உட்காந்து வேலை செய்யறதுக்கு டைம் எடுக்கும், ரைட்டா? ஸோ கோவிட்ல எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி சப்போர்ட் பண்ணிச்சோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எம்எஸ்எம்இ எஸ்எம்இக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி பேக்கேஜ் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உண்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லியாச்சு, நிர்மலா சீதாராமன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஓகே, நாங்கள் ஏதாவது வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கு. சரி, இப்போ நீதிமன்றமுக்கு வருவோம். இந்த டேரிஃப் வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க அவங்க, ஓகே? சரி, டேரிஃப் இல்லீகலா? அது வந்து ஏதோ ஒரு லோவர் கோர்ட் சொல்லியிருக்கு. ட்ரம்ப் வந்து அதை வந்து தப்புன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரம்ப் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். சுப்ரீம் கோர்ட்டில் போன அப்புறம் என் ஃபீலிங் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இது தப்புன்னு சொல்லாது. யூஎஸ்ல எதுக்கு சொல்லாதுன்னு சொல்கிறேன். எதுக்குன்னா, இப்போ எல்லா டேரிஃபும் வந்து இல்லீகல் டிக்ளேர் சுப்ரீம் கோர்ட் அமெரிக்காவில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, யூஎஸ் இவ்வளோ வரைக்கும் கலெக்ட் பண்ண எக்ஸ்ட்ரா டேரிஃப் டேக்ஸ் அமௌண்ட்டு எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணும்ல இல்லீகல்னா. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வரி வாங்கினீங்க, அந்த எக்ஸ்ட்ரா வரி வாங்கினதுனால எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அது வந்து இல்லீகல்னு கோர்ட் சொல்லிட்டா நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணணும்ல அமெரிக்கா டெக்னிக்கலாக, ரைட்? ஸோ அது வந்து ரீஃபண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வர போகிறது இல்லை. ப்ளஸ் ட்ரம்ப் பண்ணது வந்து ஒரு ஸ்பெஷல் பில் பாஸ் பண்ணாங்க அவங்க பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பில் பாஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ உடனே வந்து எல்லாமே கோர்ட் வந்து சொன்னதுனால எல்லாமே வந்து 0 ஆகிடும் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் ஆகாது, ஓகே? இது வந்து எப்போ ஆகும்னா, இந்தியன் கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நெகோசியேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் வந்து அவசரப்படாமல் வெயிட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்கு இந்த மாதிரி மேட்டர்ஸில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு டீல் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் லூஸ் டாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ன வேணா நம்ம பவரில் இல்லை. நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஆடும்போது கிரிக்கெட் வந்து உங்கள் கையில் பேட் இருக்கு, நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்கன்னா உங்கள் ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டேடியமில் உட்காந்து நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், கீழே எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ ஸ்டேடியமில் உட்காந்து நீ இப்படி அடிச்சிருக்கணும் அப்படி அடிச்சிருக்கணும், டெண்டுல்கரே நல்லா இல்லை, டெண்டுல்கர் அப்படி அடிச்சிருக்கணும், விராட் கோலி இப்படி அடிச்சிருக்கணும், எல்லாம் வந்து நம்ம வந்து பேச முடியும். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, உள்ள கிரவுண்டுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியாது, ஓகே? ஸோ இதுதான் விஷயம் மேடம். ஸோ இதெல்லாம் வந்து செட்டில் ஆகிடும். இது வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே பிரதமர் வந்து ஆல்ரெடி
ரெட் ஃபோர்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? நாங்க வந்து ஜிஎஸ்டில வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவோம். ஓகே, ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து தீபாவளியில வந்து ஒரு போனஸ் மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஆமா மக்களுக்கு சார், வந்து அந்த கிடைக்கும். நியூஸும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கான இதெல்லாம் வந்து அமௌண்ட் எல்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஸோ அது வந்து வரி ஜிஎஸ்டி அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து குறைக்க போறாங்க. அதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஸ்மார்ட், ஆக்சுவலா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்மார்ட்டா என்ன வேலை செஞ்சாருன்னா, இது வந்து ரெட் ஃபோர்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரைட்டா? ஸோ ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணாம வெறும் மீட்டிங் வந்து ஒரு போட்டு இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லும், இல்லை எங்களால் முடியாது, எங்களுக்கு லாஸ் ஆகும், அது ஆகும்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நிறைய வந்து மக்களுக்கு வந்து பாதிக்குது, ஸோ அதுக்காக வந்து இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க திருப்பி திருப்பி அப்போசிஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்லிமெண்ட் ரெட் ஃபோர்ட்ல அனௌன்ஸ் பண்ணதுனால நாடு ஃபுல்லா கேட்டாச்சு அதை. இப்போ வந்து அவங்க ஏதோ சேஞ்சஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ண முடியாது. அப்போஸ் பண்ண என்ன ஆகும், என்ன சிக்னல் போகும்னா, கவர்மெண்ட் பண்றதுக்கு ரெடி, நீங்க தான் பண்றதுக்கு ரெடி இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சின் டாக்ஸ், அது சின் குட்ஸ், லிக்கர், அதுல எல்லாம் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 40% வைங்க. ஸோ தட் மற்றதுல லாஸ் ஆனதுல வந்து எங்களுக்கு வந்து காம்பன்சேட் ஆகும், ஆனா மற்றது வந்து நீங்க குறைக்கலாம்னு சொல்லி. ஸோ அது வந்து ஆல்ரெடி பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் விஷயத்தினால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஜிஎஸ்டி ரேஷன் எல்லாம் ஆயிடுச்சுன்னா எக்கானமி இன்னும் நல்லா தான் பண்ணும். ஓகே, ஸோ இப்ப இந்த இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் அப்படின்றது இப்ப இது தற்காலிகம் தானே சார்? இப்ப இதுதான் மேடம் சான்ஸ், இதுதான் மேடம் சான்ஸ். நான் சொல்றேன், எல்லா வியூவர் யார் யார் கேட்டுட்டு இருக்காங்களோ, ஓகே, நீங்க வந்து இந்தியன் எக்கானமியை நம்புங்க, இந்தியன் கவர்மெண்ட்டை நம்புங்க. சிம்பிள். நீங்க வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்பி நீங்க வந்து இன்னைக்கு உங்க அட்வைசர் கிட்ட கேட்டு கரெக்டா முதலீடு செய்றீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நீங்களே சிரிப்பீங்க, அப்போ இவ்வளோ நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ பாருங்களேன் மார்க்கெட் எவ்வளவு நல்லா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ், நான் சொன்னல, நட் அண்ட் போல்ட் மண்டல வந்து லூஸ் ஆயிருந்து நம்ம வந்து எக்கானமியே டெட், எக்கானமியே இல்லை, எதுவுமே இல்லை, அந்த பேச்சை கேட்டு நீங்க வந்து சீரியஸா வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சம்பாதிக்க போறது இல்லை. ஓகே, அரசியல்வாதிங்க வேலை செய்வாங்க, அவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா நீங்க முதலீடு செய்யற பணம் வந்து உங்க பணம். ரைட்டா? இது வந்து வேற பணம் இல்லை, உங்க பணம். உங்க பணம் growth ஆகணும்னா நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த வீடியோ வேணா நீங்க லிங்க் சேவ் பண்ணி வைங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நீங்களே சொல்லுங்க, ஆமா நம்ம வந்து அன்னைக்கு வந்து இவ்வளவு பேசிட்டு இருந்தோம், மார்க்கெட் இவ்வளவு நல்லா இருக்கு, அப்பவே வாங்கியிருக்கணும். யார் யார் வந்து இன்னைக்கு வந்து சில லூஸ் ஸ்டாக்ஸ் வந்து பண்றவங்க பேச்செல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வந்து அவங்களே வருத்தப்படுவாங்க. ஸோ நான் ரொம்ப புல்லிஷ். ஓகே, மார்க்கெட் இப்போ கீழே இருக்கு, இது வந்து உங்களுக்கு சான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா பெருசா எல்லாமே எதுவும் ஆக போறது இல்லை. ஜிடிபியில வந்து 0.4% தான் எஃபெக்ட் யூஎஸ்க்கு. அண்ட் இதனால நம்ம வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங், லோக்கல் ஃபோக்கஸ் இதெல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதிகமா சம்பாதிக்க போறோம். மார்க்கெட் வந்து நல்லதா பண்ண போகுது. அண்ட் புது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜப்பான்ல வந்து ஆல்ரெடி டீல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? ஏன்னா சில பொலிட்டீஷியன்ஸ் நான் பார்த்தேன் அப்போசிஷன்ல இருந்து, மோடி எதுக்கு ஜப்பான் போறாரு, இவ்வளவு பிரச்சனை யூஎஸ் பண்ணிட்டு இருக்கு, அப்போ ஏன் ஜப்பான் போகணும்? எவ்வளவு முட்டாள்தனம். அது வந்து டீல் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்காருப்பா, பிசினஸ்க்கு தான் போயிட்டு இருக்காரு. ஓகே, அது வந்து அங்க ஊர் சுத்துறதுக்கு போல. ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமா பாருங்களேன், நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ வந்து முதலீடு செய்யற நேரம் இது. எந்தெந்த செக்டர் வந்து ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணலையோ அந்த செக்டர்ஸ் வந்து ப்ளீஸ் உங்க அட்வைசர் கிட்ட பேசுங்க. நீங்களே எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்க அட்வைசர் கிட்ட பேசி அந்த மாதிரி செக்டர்ஸ்ல வந்து நீங்க முதலீடு செய்யுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வந்து யார் யார் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல திட்டு போறாங்களோ அவங்களே வந்து எனக்கு பாராட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே சார். இந்த மார்க்கெட்லயும் நம்ம வந்து இப்ப வாங்கி வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கீங்க. சரி, ஓகே. இத வந்து அவங்க எல்லாரும் வந்து கேட்டுட்டு பண்றாங்களா அப்படின்றதுல அவங்களோட அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு கூட அவங்க பண்ணட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார்.
ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.